வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா டயோட பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன். நம்ம இன்ஸ்டியூட்ல வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், மைக்ரோவன், ஆர்ஓ பியூரிஃபையர், இதுல வர்ற பிசிபி போர்ட்ஸ் எல்லாமே எந்த மாதிரி ஃபால்ட் வந்தாலும் ரெடி பண்ணக்கூடிய அளவுக்கான ட்ரைனிங் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது மாதிரி நம்ம வீடியோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ல பேசிக் காம்போனன்ட்ல இருந்து ஒரு சர்க்யூட் எப்படி ஒர்க் பண்ணுதுன்ற வரைக்குமே நம்ம தொடர்ந்து கண்டினியூஸா வீடியோஸ் போடுவோம். இதை வச்சு மட்டுமே நீங்க ரெடி பண்ணிட முடியும். அது மாதிரி ஒரு பிஇ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க, ஒரு டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க அப்படின்னா நான் வந்து ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ற அளவுக்கான ட்ரைனிங் வந்து எனக்கு தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோஸ் தொடர்ந்து பேசிக்ல இருந்து பேசிக் காம்பவுண்ட் தனியா கொடுத்துருப்பேன், சர்க்யூட்ஸ் தனியா கொடுத்துருப்பேன். அப்ப தனித்தனியா நீங்க பார்க்கும்போது இதை வச்சு நீங்க வந்து உங்களுக்கு தேவையான ப்ராஜெக்ட்ஸும் நீங்க கிரியேட் பண்ணிக்க முடியும். என்ன மாதிரி வேணாலும் நம்ம கிரியேட் பண்ணிக்க முடியும். ஒரு ஃபேன் ரிமோட் மூலமா ஃபேனை கண்ட்ரோல் பண்றது, ஒரு வாட்டர் டேங்க் அலாரம் உருவாக்குறது, நீங்களாவே ஒரு ஆம்பிளிஃபயர் உருவாக்குறது, ஒரு ரேடியோ உருவாக்குறது, இது எல்லாமே நீங்க நான் கொடுக்குற இந்த வீடியோஸை வச்சு உங்களால பண்ணிட முடியும். இதுக்கு மேலேயே உங்களுக்கு ஏதாவது ட்ரைனிங் தேவைப்படுதா நம்ம ஸ்பாட்டுக்கே வந்து கூட நீங்க ட்ரைனிங் எடுத்துக்க முடியும். அதாவது ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் அதுல வர்ற பிசிபிஸ் நான் கத்துக்கணும்னு நினைச்சாங்கன்னா அது தனியா கோர்சஸ் இருக்கு, பண்ணிக்கலாம். இல்ல சார் எனக்கு பேசிக் காம்பவுண்ட்ஸ் பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டு நான் தனித்தனியா சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ண, ஒரு ரேடியோ, ஒரு ஆம்பிளிஃபயர், ஒரு ஆம்பிளிஃபயர் இதெல்லாம் நான் உருவாக்கணும் அப்படின்னு நினைச்சுன்னா அதுக்கு தனித்தனியா உங்களுக்கு வேணும்னாலும் நீங்க தனித்தனியா கோர்சஸ் எடுத்து பண்ணிக்கலாம். அப்படி இல்லை இந்த வீடியோ பத்தி உங்களால புரிஞ்சுக்க முடியுதா மேக்ஸிமம் இதை பார்த்துமே நீங்க வந்து எந்த ஒரு போர்டா இருந்தாலும் சர்வீஸ் வந்த ஃபால்ட்னு வந்தாலே ரெடி பண்ணிடவும் முடியும், நீங்களாம் உருவாக்கவும் முடியும். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து இன்னைக்கு பார்க்க போற கிளாஸ் வந்து டயோட பத்தி நம்ம எடுக்க போறோம். நிறைய இடங்கள்ல கிளாஸ் எடுக்கும்போது ஒரு டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், அவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் எடுக்கும்போது எப்படி எடுப்பாங்க அது யூடியூப் வீடியோஸ்ல கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு டயோடு எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதுல ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு டயக்ராம் ஒன்று டிரா பண்ணிட்டு அதுல வந்து டயோட்ல வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரான் மூவ்மெண்ட், அது மாதிரி போல்ஸ் ரிப்பிள் பண்ணும், அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அட்ராக்ட் பண்ணும், கன்வென்ஷனல் கரண்ட் மூவ்மெண்ட், அது மாதிரி எலக்ட்ரான் மூவ்மெண்ட், டிப்ளெக்ஷன் ரீஜன், இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ், பிஎன் ஜங்ஷன், இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் சொல்லும் போது சில பேருக்கு அந்த வேர்ட்ஸுக்கான மீனிங் தேடி போறதுக்கே கஷ்டமா இருக்கும். இதுவே ஒரு பிஇ ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க, டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னா ஓகே தான். பட் நான் கொடுக்க போற கிளாஸஸ் அப்படி இருக்க போறது இல்லை. ஏன்னா இதுல வந்து சுத்தமா படிக்க தெரியாதவங்களும் இந்த வேலையை கத்துக்கிற மாதிரியான ட்ரைனிங் தான் நான் கொடுக்க போறேன். அப்போ வந்து நான் வந்து ப்ரொஃபஷனலான வேர்ட்ஸை யூஸ் பண்ண போறது கிடையாது. சரிங்களா? ஏன்னா இப்போ உங்களுக்கு இப்போ ஒரு டிப்ளமோ இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க, இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்கன்னா அங்க வந்து உங்களுக்கு நிறைய கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் கேட்பாங்க. அங்க இந்த மாதிரி வேர்ட்ஸை யூஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸும் ஆன்சர்ஸும் நமக்கு வந்து வரும். அதனால அங்க அது உங்களுக்கு ஓகேவா இருக்கும். நீங்க ஒரு போர்டை நான் சர்வீஸ் பண்ணதாங்க கத்துக்க போறேன், ஒரு போர்ட்ல என்ன ஃபால்ட் வந்தாலும் ரெடி பண்ணணும், நானே நிறைய ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணணும், ரேடியோ, ஆம்பிளிஃபயர், ஹோம் தியேட்டர், இந்த மாதிரி வாட்டர் டேங்க் அலாரமா இருக்கட்டும், ஒரு அடாப்டர், சார்ஜர் அடாப்டரா இருக்கட்டும், இந்த மாதிரி உருவாக்க போறீங்கன்னா நான் கொடுக்குற கிளாஸஸ் பார்த்தாலே போதுமானதுதான். அந்த ப்ரொஃபஷனல் வேர்ட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணாம கொடுத்தாதான் எல்லாருக்குமே புரியும். அதாவது சுத்தமா படிக்காதவங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் என்னோட கிளாஸ் இருக்க போகுது. அதனால இதை வச்சா நீங்க வந்து எல்லா சர்வீஸும் பண்ணிட முடியும். இதுக்கு மேலே ட்ரைனிங் வேணும்னா நீங்க நம்ம ஸ்பாட்டுக்கே வந்து கூட நீங்க ட்ரைனிங் எடுத்துக்கலாம். சரி, ஓகே. இன்னைக்கு நம்ம டயோட பத்தி பார்ப்போம். இந்த டயோடு என்ன வேலை பார்க்குது, அது சர்க்யூட்ல எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். சரி, இப்போ வந்து டயோடு எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏசி வோல்டேஜ், ஏசி கரண்ட்டை டிசி கரண்டா சேஞ்ச் பண்றதுக்கு தான் நம்ம வந்து டயோட யூஸ் பண்றோம். அது எதுக்கு சார் ஏசி கரண்டா டிசி கரண்டா மாத்துறாங்க? முதல்ல ஏசி கரண்டா என்ன, டிசி கரண்டா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் முதல்ல. அதுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்டெப்புக்கு போவோம். இப்ப ஏசி கரண்ட் என்ன, டிசி கரண்ட் என்னன்னு பார்ப்போம். ஏசி கரண்ட் எங்கெல்லாம் கிடைக்கும், டிசி கரண்ட் எங்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வீடுகளுக்கு யூஸ் பண்றோம் இல்லையா, பவர் சாக்கெட்டு. இப்ப மிக்சி, கிரைண்டர், டேபிள் ஃபேன், ஏசியோ, வாஷிங் மிஷினோ, ஃப்ரிட்ஜோ இதெல்லாம் நம்ம போடுறோம் இல்லையா சாக்கெட்டு, அந்த வீட்டுல யூஸ் பண்ற சார்ஜர் எல்லாம் போடுவோம். இந்த சாக்கெட்ல இருந்து கிடைக்கிறது எல்லாமே ஏசி கரண்ட் தான். நம்ம வீடுகளுக்கு வெளியே வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் கம்பெனிக்கு வச்சிருப்பாங்க. அந்த கம்பத்துல இருந்து பவர் சப்ளை எடுத்து வீடுகளுக்கு எல்லாத்துக்கும் நமக்கு ஸ்பிட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இந்த பவர் சாக்கெட், வீட்டுக்குள்ள கிடைக்கிற பவர் சாக்கெட்ல இருந்து எடுக்கிறது எல்லாமே ஏசி கரண்ட் தான். வெளியே போஸ்ட்ல இருந்து கிடைக்கிறது எல்லாமே ஏசி கரண்ட் தான். இப்ப டிசி கரண்ட் எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசி கரண்ட் வால் கிளாக்கு பேட்டரி போடுவீங்களா, ரிமோட்ல பேட்டரி போடுவீங்களா, இந்த பேட்டரியில இருந்து கிடைக்கிறது எல்லாமே டிசி கரண்ட். இப்ப அதுல நல்லா பாருங்க, பேட்டரியில என்னென்ன எழுதிருக்கும், பிளஸ் மைனஸ் அப்படின்னு கண்டிப்பா மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அது டிசி கரண்ட். ஒரு பைக் பேட்டரி எடுத்துக்கிறேன், அதுலயும் பாத்தீங்கன்னா பிளஸ் மைனஸ் அங்கேயும் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அது மாதிரி ஒரு யூபிஎஸ் வீட்டுல யூஸ் பண்ற பேட்டரி, பெரிய பேட்டரி, அந்த பேட்டரியில வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் மைனஸ் எழுதிருக்கும். அப்ப இது எல்லாமே என்ன கரண்ட், ஏசி கரண்ட். சாரி, டிசி கரண்ட் தான் இது எல்லாத்தையும் கிடைக்கும். அப்ப ஏசி கரண்ட் எங்க கிடைக்கும், வீடுகளுக்கு யூஸ் பண்ற பிளக் பாயிண்ட்ல கிடைக்கிறது எல்லாமே ஏசி கரண்ட் தான். பேட்டரி மூலமா கிடைக்கிறது எல்லாமே டிசி கரண்ட் தான். சரி, ஏசி கரண்ட் டிசி கரண்ட் எங்க யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு ஏசி இருக்கு அப்படின்னா அந்த ஏசியோ, ஃப்ரிட்ஜோ, இல்ல வாஷிங் மிஷினோ எதுவாக இருக்கட்டும், இதுக்கு வந்து டைரக்டா நீங்க ஒரு பவர் கார்டு எடுத்துட்டு போயிட்டு வீட்டுல இருக்கிற பிளக் பாயிண்ட்ல கொடுப்பீங்க, அது ஏசி கரண்ட் எடுத்து டைரக்டா ஏசி ஒர்க் ஆகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க சில பேரு, அப்படி நினைச்சிட்டு இருப்பாங்க. அப்ப பிளக் பாயிண்ட்ல கொடுத்தவொடனே டைரக்டா போய் ஏசி கரண்ட் எடுத்துக்கிட்டு அந்த ஏசி ஒர்க் ஆகுதான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா
ஏசிக்குள்ளார இந்த மாதிரி ஒரு போர்டு இருக்கும். இந்த போர்டுல தான் நமக்கு இந்த போர்டு மூலமா தான் ஏசியை ரன் பண்ண வைக்குது. அப்ப ஏசி கரண்ட்டை எல்லா இடத்துலயும் டைரக்டா ஏசி கரண்ட்டை மட்டுமே வச்சு ரன் ஆயிடுமான்னா கிடையாது. ஒரு சார்ஜர் எடுத்துக்குமே, ஒரு மொபைல் போன் சார்ஜர் எடுத்துக்கிறீங்கன்னா வீட்டுல யூஸ் பண்ற பிளக் பாயிண்ட்ல இருந்து சார்ஜரை கொடுத்துருவீங்க. அதை எடுத்து அப்படியே மொபைல் சார்ஜ் ஆகுது அப்படின்னு பாப்பீங்க. அது கொடுத்த உடனே மொபைல் சார்ஜ் ஆகுதுன்னு பாப்பீங்க. அப்படி சார்ஜ் ஆகல. அந்த அடாப்டர் இருக்குல்ல, சார்ஜிங் அடாப்டர் இருக்கு இல்லையா, அந்த அடாப்டருக்குள்ள இந்த மாதிரி ஒரு போர்டு, சின்ன போர்டு கொடுத்துருப்பாங்க. அந்த போர்டு என்ன பண்ணுன்னா ஏசி கரண்ட்டை எடுத்து அதை டிசியா மாத்தி தான் மொபைலை சார்ஜ் பண்ண வைக்குது. அப்போ ஒரு ஃப்ரிட்ஜ் எடுத்துக்கிறோம், ஏசி கரண்ட்டை எடுத்து அதை டிசியா மாத்தி உள்ள ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கிற எல்இடி லைட்ல இருந்து சென்சார்ல இருந்து எல்லாத்தையுமே ஒர்க் பண்ண வைக்குது. அது மாதிரி ஒரு டிவி எடுத்துக்கிறோம்னா அதை ஏசி கரண்ட்டை எடுத்து அதை டிசியா மாத்தி தான் உள்ள இருக்கிற எக்யூப்மெண்ட் எல்லாத்தையுமே ரன் பண்ண வைக்குது. அப்ப வாழ்க்கையில கொடுக்குற மாதிரி பேட்டரியை தூக்கி வச்சிடலாமே. ஒரு ஏசி இருக்கு, ஒரு டிவி இருக்குன்னா எங்க எவ்வளவு வோல்டேஜ் வருமோ அந்த பேட்டரியை தூக்கி கூட வச்சுட்டு போயிடலாம்ல அப்படின்னு சொன்னா வைக்கலாம். ஒரு டிவி போர்டு, ஃப்ரிட்ஜ் போர்டு, ஏசி போர்டு இருக்குன்னா நிறைய செக்ஷன் இருக்கும். எல்லா செக்ஷனுக்கும் நீங்க தனித்தனி பேட்டரி வைக்க முடியுமா? இல்ல இடம் தான் பத்துமா? பத்தாது. அப்ப இந்த போர்டுக்குள்ளேயே ஏசியை டிசியா மாத்துறதுக்கான ஒரு பொருளையும் வச்சிருப்பாங்க. அந்த பொருள் தான் வந்து ஏசிய நீங்க கொடுக்குற பிளக் பாயிண்ட்ல இருந்து கொடுக்குற பவர் சப்ளை, ஏசி சப்ளை எடுத்து அதை டிசியா மாத்தி அதை ஒர்க் பண்ண வைக்குது. அப்ப டிசி எங்க கிடைக்கும்? பேட்டரியில பிளஸ் மைனஸ் மென்ஷன் பண்ணிருப்பாங்க, அதுல இருந்து டிசி கிடைக்கும்னு சொல்லிட்டேன். அப்ப இதுலயும் ஏசி கரண்ட் எடுத்து பிளஸ் மைனஸ் வர மாதிரி தனியா ஒரு டிசி ஒரு காம்பவுண்ட் வச்சு கிரியேட் பண்ணி பிளஸ் மைனஸ் தனியா பிரிச்சு எடுத்து அதை போர்டுல எல்லாத்தையுமே ஒர்க் பண்ண வைப்பாங்க. அப்ப எப்படி இருந்தா அது வந்து டிசி பிளஸ் மைனஸ் தனித்தனியா கிடைக்குது அப்படின்னா அது டிசி. அப்ப ஏசியில எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்கேயாவது ஒரு பேட்டரியில பார்க்கும்போது பிளஸ் மைனஸ் மென்ஷன் பண்ணிருக்காங்க, அது டிசின்னு சொல்லிட்டோம். நம்ம வீட்டுல யூஸ் பண்ற பவர் சர்க்கிட்ல எங்கேயாவது பிளஸ் மைனஸ் மென்ஷன் பண்ணிருக்கா? இல்ல இல்லையா? அப்ப அங்க என்ன சொல்லுவாங்க? பேஸ் நியூட்ரல்னு சொல்லுவாங்க. அப்ப அங்க வந்து பிளஸ் மைனஸ் தனித்தனியா கிடையாது, எல்லாமே மிக்ஸ் ஆகி பிளஸ் மைனஸ் மாறிக்கிட்டே இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா ஏசி வோல்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா, ஏசி கரண்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். டிசி கரண்டோட வேவ் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். இது என்னன்னா, இதை பத்தி நீங்க குழப்பிக்க வேணாம், ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான். இது புரியலாம் பிரச்சனை இல்லை. அடுத்த நான் வீடியோக்கு போகும்போது அந்த டயோட பத்தி, அந்த காம்பவுண்ட பத்தி எடுக்கும்போது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிடும். சரி, ஓகே. இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஏசி கரண்ட், அந்த ஏசி வீட்டுல யூஸ் பண்ண பிளக் பாயிண்ட் இல்லையா, பிளக் பாயிண்ட்ல இருந்து எடுத்து வந்து இங்க ஒரு மிஷின் வச்சிருக்க பாருங்க, டிஜிட்டல் ஆக்சிலோஸ்கோப். இந்த மீட்டர்ல நம்ம வைக்கும் போது இந்த மாதிரி ஒரு அந்த டிஸ்பிளேல இந்த மாதிரி ஒரு சிக்னல் தெரியும், வேவ் ஃபார்ம் தெரியும். அப்ப இது இந்த மாதிரி தெரிஞ்சது, இந்த மாதிரி மேலே கீழே ஏறி ஏறி இறங்கி இருக்கு அப்படின்னா அதை வந்து ஏசி கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி டிசி கரண்ட் அங்க கொடுக்குறோம்னா இந்த மாதிரி ஒரே கோடு மாதிரி டைரக்டா போகும், அது வந்து டிசி கரண்ட் அப்படின்றத சொல்லுவோம். அதுல நம்ம கொடுக்கும்போது தெரிஞ்சுக்க முடியும் டிசி கரண்டா ஏசி கரண்டா தெரிஞ்சுக்க முடியும். சரி, ஓகே. அப்ப ஏசி கரண்டை எப்படிதான் நம்ம டிசியா மாத்துறது? இந்த போர்டுக்குள்ள என்ன சொல்லியிருக்கேன், ஒரு சார்ஜிங் அடாப்டர் இருக்குன்னா ஏசி எடுத்து டிசியா மாத்த சொல்லிருக்கேன். அப்ப எப்படிதான் மாத்துதுன்னு பாத்தீங்கன்னா, ஏசியில எப்படி இருக்கும், ஏசியோட வேவ் ஃபார்ம் இப்படிதான் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அந்த மீட்டர்ல காட்டுறது பிளஸ் மைனஸ்னு ஒரு நெக்ஸ்ட் ஒரு செகண்டுக்கு 50 வாட்டி பிளஸ் மைனஸ் மாறிக்கிட்டே இருக்கும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபேஸ் ஒயர் எடுத்துக்கணும்னு வச்சுங்களேன், பிளஸ் மைனஸ்னு மாறிக்கிட்டே இருக்கும். இன்னொரு ஒயர் எடுத்துக்கிறேனே, அதுலயும் பிளஸ் அப்படி மாறிக்கிட்டே இருக்கும். அப்ப இந்த மாதிரி பிளஸ் மைனஸ் மாறிக்கிட்டே இருக்கிறதுனாலதான் இந்த ஏசி கரண்ட்டுக்கு பேர் வந்து ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாறிக்கிட்டே இருக்கும், அதனால அது ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் சொல்லிருக்காங்க. டிசி கரண்ட் பிளஸ்னா பிளஸ் மட்டும் தனியா வெளியே வரும், மைனஸ்னா மைனஸ் மட்டும் வெளியே வரும். என்ன சொல்லிருக்காங்க பாத்தீங்கன்னா, பேட்டரி இங்க கொடுத்துருக்குன்னா பேட்டரியில இங்க என்ன மென்ஷன் பண்ணிருக்க, பிளஸ், இங்க மைனஸ். இப்ப இங்க இருந்து நான் ஒரு ஒயர் போட்டு எடுக்கிறேன்னா இதுல பிளஸ் மட்டும் தான் நமக்கு கிடைக்கும். இந்த இந்த பக்கம் மைனஸ் மென்ஷன் பண்ணிருக்க, இதுல இருந்து நான் ஒயர் எடுக்கிறேன்னா இதுல மைனஸ் மட்டும் தான் கிடைக்கும். அப்ப அது டிசி கரண்ட். அப்ப ஏசில பிளஸ் மைனஸ் ஒரு ஒயர்ல இத்தனை வாட்டி மாறிக்கிட்டே இருக்கு. அப்ப நம்ம பிரிச்சு எடுக்கணும், பிளஸ் தனியாவும் மைனஸ் தனியாவும் பிரிச்சு எடுக்கணும். பிரிச்சு எடுத்துட்டோம்னா அது டிசியா மாறிடுமா? தனித்தனியா கிடைச்சாலே அது டிசி சொல்லியிருக்காங்க. அப்ப பிரிச்சு எடுக்கணும் அப்படின்னா அதுக்குதான் ஒரு காம்பவுண்ட் தேவைப்படுது. அப்ப இந்த போர்டுல வந்து பாத்தீங்கன்னா அதை பிரிச்சு எடுக்கும், ஏசி எடுத்து டிசியா பிரிச்சு எடுத்து ஒரு காம்பவுண்ட் தேவைப்படுது. அந்த காம்பவுண்ட் நேம் தான் வந்து பாத்தீங்கன்னா டயோடு. இப்ப நம்ம பார்க்க போற கிளாஸும் டயோடு தான். இதை எதுக்காக முன்னாடியே சொல்றேன்னா, ஏசி கரண்ட் எங்க கிடைக்கும், டிசி கரண்ட் எங்க கிடைக்கும், அதை ஏசியை எப்படி டிசியா மாத்தி அந்த போர்டை வேலை பார்க்குது அப்படின்றத பார்க்க போறோம். அப்ப எல்லா போர்ட்லயுமே எந்த ஒரு எலக்ட்ரானிக் போர்டா இருக்கட்டுமே, ஏசியோ ஃப்ரிட்ஜோ வாஷிங் மிஷினோ மைக்ரோவோ, நீங்க எலக்ட்ரானிக் ஐட்டம் எது எடுத்தாலுமே அதுல இந்த மாதிரி போர்டு வருதுன்னா கண்டிப்பா ஏசி சப்ளைலயே ரன் ஆகல. ஏசியை எடுத்து அதை டிசியா மாத்தி அந்த போர்டை ஒர்க் பண்ண வைக்குது. டிசியா மாத்துறது யாரு? இங்க ஒருத்தர் இருக்காரு பாருங்க, டயோடு அப்படின்ற ஒரு காம்பவுண்ட் இருக்கு இல்லையா, அந்த காம்பவுண்ட் தான் ஏசியை டிசியா மாத்துது. அந்த காம்பவுண்டை நான் தனித்தனியாவும் காட்டுறேன், போர்டுல பிக்ஸ் பண்ணிருக்கிறதையும் காட்டுறேன். அந்த டயோடு எப்படி இருக்குன்றத பார்ப்போம். ஒரிஜினல் இமேஜ் வச்சிடறேன் உங்களுக்கு. இதுதான் அந்த டயோடு. இந்த டயோடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் பிளாக் கலர்ல இருக்கு, ஒரு பக்கம் ஒயிட் கலர் கோடு போட்ட மாதிரி இருக்கு இல்லையா.
எந்த எந்த ஒரு எலக்ட்ரானிக் காம்பவுண்ட் எடுத்தாலுமே அந்த காம்பவுண்டுக்கு ரியல் இமேஜ்னு ஒன்று இருக்கு. ரியல் இமேஜ்ன்றது நம்ம கண்ணால போர்ட்ல பாக்குறோம் இல்லையா, பார்க்கும்போது நமக்கு ஒரு வியூ தெரியுது இல்லையா, சோ அந்த காம்பவுண்ட் ரியல் இமேஜ் நம்ம சொல்றோம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள், இதை வந்து கீழே சிம்பிள் சொல்லுவோம். இதேதான் இதை சிம்பிளா கொடுத்துருக்காங்க. பாருங்க, இங்க ஒரு ஒயிட் கலர் கோடு இருக்கு இல்லையா, அந்த கோடு தான் இந்த கோடு. ஓகேவா? சோ இந்த பக்கம் பட்டையா இருக்கு இல்லையா, இந்த பக்கம் தான் இந்த பிளாக் கலர் பக்கம். அப்ப ஒரு டயோடு எந்த ஒரு எலக்ட்ரானிக் காம்பவுண்ட் எடுத்தாலுமே எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ரியல் இமேஜ் வேற, சிம்பிள் தனியா இருக்கு. இதை வந்து சர்க்யூட்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக இந்த மாதிரி சிம்பிள்ஸ் கொடுத்திருப்பாங்க. ஒரு ரெசிஸ்டர்னு எடுத்துக்கிட்டா அதுக்கு ஒரு சிம்பிள் இருக்கு. எல்லா காம்பவுண்டுக்குமே ஒரு சிம்பிள் இருக்கு. சரி, ஓகே. ரியல் இமேஜ் இப்படிதான் இருக்கும். இது ஒரு டயோடு எடுத்துக்கிறேன் அப்படின்னா அந்த டயோடு உங்களுக்கு முதல்ல காமிச்சாதான் உங்களுக்கும் புரியும். சரி, இப்ப பாருங்க, டயோடு காமிக்கிறேன். இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த டயோட்ல பாத்தீங்கன்னா ஒரு சைடு வந்து பாத்தீங்கன்னா பிளாக் கலர், இங்க பிளாக் கலர் இருக்கு, இங்க ஒயிட் கலர் இருக்கு. ஒரு நிமிஷம் நல்லா கிளியரா தெரிய வைக்கிறேன். இப்ப பாருங்க, சோ இங்க பிளாக் கலர் இருக்கு, இங்க ஒயிட் கலர் இருக்கு. அப்ப டயோடு வந்து இப்படிதான் இருக்கும். இந்த போர்டுல எப்படி இருக்குன்றதையும் பார்ப்போம். போர்டுல பாருங்க, இங்க கொடுத்துருக்கு. ஒரு பக்கம் ஒயிட் கலர் இருக்கு, இன்னொரு பக்கம் பிளாக் கலர் இருக்கு. சோ அது மாதிரி ஒரு பக்கம் ஒயிட், இன்னொரு பக்கம் பிளாக் கலர் இருக்கு. சோ இது எப்படி ஏசி டிசியா மாத்துது என்னன்றதை நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். டயோடு பார்த்தாச்சு, ரியல் இமேஜ் பார்ப்போம், அடுத்தடுத்து பார்ப்போம். இப்போ வந்து ரியல் இமேஜ் காமிச்சே பாத்தீங்க, அதுக்கான சிம்பிள் வந்து கீழே கொடுத்துருக்கிறது தான். அப்ப இந்த சர்க்யூட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. இப்போ இந்த டயோட்ல வந்து பாத்தீங்கன்னா 2 முனை இருக்கு இல்லையா, நான் உங்களுக்கு காமிச்ச மாதிரி இந்த பக்கம் 2 முனை இருக்கு. 2 முனைக்கும் ஒரு பேர் இருக்கு. சோ அந்த பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆனோட் அப்படின்னு சொல்லுவோம், இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா கேத்தோடு அப்படின்னு சொல்லுவோம். இங்க மென்ஷன் பண்ணி பாருங்க, ஒரு பக்கம் வந்து ஆனோடு, இன்னொரு பக்கம் கேத்தோடு. அப்ப ஆனோடு எந்த பக்கம் இருக்கும்னா இந்த மாதிரி ஃபுல்லா பிளாக் கலர்ல வருது இல்லையா, இந்த பக்கத்துல ஆனோடுன்னு சொல்லுவோம். இந்த பக்கம் ஒயிட் கலர்ல ஒரு கோடு போட்ட மாதிரி வருது இல்லையா, அது வந்து கேத்தோடுன்னு சொல்லுவோம். சிம்பிள்ல இங்க ஒரு கோடு இருக்கு இல்லையா, இந்த பக்கத்தை கேத்தோடுன்னு சொல்லுவோம். எல்லாமே ஒண்ணுதான். சரி, ஓகே. இந்த ஆனோடு சைட்ல வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் அப்படின்னு சொல்லுவோம், கேத்தோடு சைட்ல மைனஸ் சொல்லுவோம். ஆனோடு எப்பவுமே பிளஸ்ஸா தான் இருக்கும், கேத்தோடு எப்பவுமே மைனஸா தான் இருக்கும். சரி, ஓகே. அப்ப 2 பேரும் தெரிஞ்சிச்சு. ஒரு டயோடு எடுத்துக்கோன்னா 2 டெர்மினல் இருக்கும், 2 டெர்மினலுக்கும் ஒரு பேர் இருக்கு. ஒரு பக்கம் ஆனோடு, இன்னொரு பக்கம் கேத்தோடு. சரி, அது எப்படி வேலை பார்க்குதுன்றத பார்ப்போம். நான் ஒரு டயோடு சிம்பிள் ஒன்று டிரா பண்றேன். ஒரு சிம்பிள் ஒன்று டிரா பண்ணிருக்கேன். சரி, இப்ப இந்த டயோடு என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பேட்டரின்னு ஒண்ணு எடுத்துக்கிறேன் அப்படின்னா, நான் ஒரு பேட்டரி எடுத்திருக்கேன். இந்த பேட்டரியில என்னென்ன எழுதிருக்கோம், மென்ஷன் பண்ணிருக்கோம், பிளஸ் மைனஸ் தனித்தனியா மென்ஷன் பண்ணிருக்குமா. சரி, இப்ப இந்த பேட்டரியில இருந்து கிடைக்கிற பிளஸ் இப்ப நான் இந்த டயோடுக்கு கொடுக்கணும்னு வச்சுக்கேன். டயோடோட இந்த பக்கம் என்ன சொல்லுவோம், ஆனோடு. இந்த பக்கம் ஆனோடு, இந்த பக்கம் கேத்தோடு. ஆனோடு இந்த பக்கம் என்ன சொல்லிருக்கேன், பிளஸ். இந்த பக்கம் மைனஸ். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ இந்த டயோட்ல ஆனோடு பக்கம் நான் என்ன கொடுக்க போறேன்னா பேட்டரி ஒன்று எடுத்துக்கிட்டேன். இதுல என்ன கிடைக்கும், இந்த பக்கம் பிளஸ் கிடைக்குது, இந்த பக்கம் மைனஸ் கிடைக்குதா. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா இங்க இருந்து ஒரு பிளஸ்ல இருந்து ஒரு பவர் சப்ளை எடுக்கிறேன். பிளஸ்ல இருந்து ஒரு லைன் எடுத்தா இதுல என்ன கிடைக்கும், பிளஸ் மட்டும் தானே கிடைக்கும். பிளஸ்ல இருந்து ஒரு லைன் எடுக்கணும், இங்க என்ன கிடைக்கும், நமக்கு பிளஸ் மட்டும் தான் கிடைக்கும். இந்த பிளஸ் என்ன பண்ணணும்னா இந்த டயோட தாண்டி வெளியே வருமானு கேட்டா பிளஸ் வெளியே வரும். ஏன்னா டயோடு இந்த பக்கம் ஆனோடு பக்கத்துல நான் பிளஸ் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த பக்கம் பிளஸ் கிடைக்குமான்னு கேட்டா கண்டிப்பா பிளஸ் கிடைக்கும். சரி, ஓகே. இந்த இடத்துல நான் மைனஸ் கொடுக்குறேன், என்ன பண்ணுன்னு பார்ப்போம். இங்க வந்து நான் மைனஸ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இங்க இருந்து எடுத்து ஒரு மைனஸ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. மைனஸ் இது வரைக்கும் வருதா, இதை தாண்டி வெளியே மைனஸ் கிடைக்குமா, வருமா, வராதா அப்படின்னு கேட்டா இந்த இடத்துல இருந்து மைனஸ், இப்போ இங்க இருந்து மைனஸ் பிளஸ் எடுத்தேன், பிளஸ் வெளியே வந்துருச்சு.
இதுவே நான் மைனஸ் எடுத்துட்டு வந்துட்டேன், இது வரைக்கும் வருது. இந்த பக்கம் வெளியே மைனஸ் வருமானு கேட்டா வராது. இன்டு போட்டிருக்கேன், வராது. அப்ப இங்க என்னதான் கிடைக்கும்? பிளஸ் மட்டும்தான் வெளியே வரும். மைனஸ் இந்த பக்கம் கொடுத்தா வருமானு கேட்டா வராது. இந்த பக்கம் என்ன டெர்மினல் சொல்லிருக்கேன்? அயனோடு டெர்மினல் சொல்லியிருக்கேன். இந்த அயனோடு டெர்மினல்ல பாசிட்டிவ் கொடுத்தீங்கன்னா அவுட்புட்ல பாசிட்டிவ் மட்டும்தான் கிடைக்கும். ஒன் டைரக்ஷன் மட்டும்தான் கரெக்டா அலோவ் பண்ணும். அப்ப பாசிட்டிவ்னா இந்த பக்கம் ஆனோடு சைட்ல கொடுத்தா மட்டும்தான் அந்த பக்கம் பாசிட்டிவ் கிடைக்கும். ஒருவேளை இந்த பிளஸுக்கு பதிலா இந்த பிளஸ் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க, மைனஸ் மட்டும் இந்த இடத்துல கொடுக்கணும்னா இந்த இடத்துல மைனஸ் வெளியே வருமானு கேட்டா வராது, பிளாக் பண்ணிடும். பிளஸ் மட்டும் தான் இருக்கும். அப்ப எப்படி சார் மைனஸ் எடுக்க முடியாதா அப்படிங்கிற எடுக்க முடியும். இப்ப இது என்ன பண்ணிருக்கு? பிளஸ் பிளஸையும் கொடுத்துருக்கேன், மைனஸையும் கொடுத்துருக்கேன். ஆனா அது எதை மட்டும் வெளியே எடுக்குது? பிளஸ் மட்டும்தான் பிரிச்சு எடுக்கும், மைனஸை எடுக்காது. சரி, அப்ப மைனஸ் எடுக்கிற மாதிரி எப்படி எடுக்கிறது அப்படின்னு கேட்டா இன்னொரு டையோட டிரா பண்றேன். சார் இன்னொரு டயோட் டிரா பண்ணிருக்கேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஃபர்ஸ்ட் மேல இருக்க டயக்ராம் வருமே, இந்த டயக்ராமுக்கு என்ன கொடுத்தோம்? ஆனோட்ல பிளஸ் கொடுத்தோம், பிளஸ் வந்துருச்சு. அதே ஆனோட்ல மைனஸ் கொடுத்து பார்த்தோம், ஆனா அவுட்புட்ல மைனஸ் கிடைக்கல. இப்போ இந்த மாதிரி இருக்கிற பொசிஷன், இந்த டைரக்ஷனுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபார்வர்டு பயாஸ்னு சொல்லுவாங்க. ஃபார்வர்ட் பயாஸ்னு சொல்லுவாங்க. இந்த பொசிஷனுக்கு பேர், இந்த டைரக்ஷனுக்கு பேரு ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இதுல என்ன ஃபார்வர்ட் பயாஸ்ல என்ன அனுப்புச்சு? பிளஸ் மட்டும் தான் அனுப்புச்சு. சரி, அப்ப நெகட்டிவ் நான் எப்படிதான் எடுக்கிறதுன்னு பார்க்கும்போது இப்போ நான் நெகட்டிவ் எடுக்கிறேன். இப்போ நெகட்டிவ்ல இருந்து ஒரு லைன் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. இங்க மைனஸ் இருக்கு இல்லையா, மைனஸ்ல இருந்து எடுத்து வந்து இங்க கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்ப இங்க எல்லாமே என்ன கிடைக்குது? மைனஸ் எல்லாம் வெளியே வருதா? சோ மைனஸ் எல்லாம் இங்க இருக்கா? இது வரைக்கும் வந்துருச்சா? இதை தாண்டி மைனஸ் வருமானு கேட்டா வரும். இங்க மைனஸ் வரலன்னு சொன்னீங்களா, இங்க மட்டும் எப்படி வருதுன்னு சொல்றீங்க? நல்லா பாருங்க, இந்த மாதிரி பொசிஷன்ல போட்டிருக்க கோடு இந்த பக்கம் வருது, அதனால இங்க பிளஸ் கொடுத்தா அங்க பிளஸ் வருது. அப்ப மைனஸ் மட்டும் வராது. அப்ப மைனஸ வர வைக்கணும்னா என்ன பண்ணும்? இந்த டயோட திருப்பி போடணும். திருப்பி போட்டா நமக்கு வந்து மைனஸ் கொடுத்தோம் அப்படின்னா மைனஸ் அங்க வெளியே கிடைக்கும். திருப்பி போடுறதுனால, ரிவர்ஸ்ல போடுறதுனாலதான் அதுக்கு வந்து ரிவர்ஸ் பயாஸ் சொல்றோம். திருப்பி போடுறதுனாலதான் ரிவர்ஸ் பயாஸ் சொல்றோம். அப்ப பிளஸையும் மைனஸையும் டயோடால பிரிச்சு எடுக்க முடியும், காமிச்சாச்சு இல்லையா? அப்ப பிளஸ் மைனஸ் கொடுத்தாலுமே அது என்ன பண்ணுது? பிளஸ் மட்டும்தான் வெளியே அனுப்புது, மைனஸ வெளியே அனுப்பல. இங்க இன்ட்டு போட்டிருக்க, மைனஸா வெளியே அனுப்பல, பிளஸ் மட்டும் தான் வெளியே அனுப்புது. அப்ப மைனஸ் மட்டும் நான் தனியா பிரிச்சு எடுக்கணும். எப்படி எடுக்கணும்னா டயோட திருப்பி போடணும். திருப்பி போட்டா மைனஸா அலோவ் பண்ணும், அந்த பக்கம் அனுப்பும். அதுவே நான் வந்து பிளஸ் இந்த பக்கம் கொடுக்கலாம், என்ன பண்ணணும்னா அலோவ் பண்ணாது. இப்ப நான் பிளஸ் கொடுக்கணும்னு வச்சுங்களேன், பிளஸ் கொடுக்கணும், இங்கே பிளாக் ஆகி நின்றுடும். இந்த பக்கத்துக்கு பிளஸ் வருமானு கேட்டா பிளஸ் வராது, பிளஸ் வராது. அப்ப இங்க நெகட்டிவ் மட்டும்தான் வெளியே வரும். அப்ப பிளஸையும் மைனஸையும் பிரிச்சு எடுக்கிறதுக்கு டயோடு போதும். பிளஸ் மட்டும் பிரிச்சு எடுக்கணும்னா ஆனோட பக்கம் பிளஸ் கொடுத்தா கேத்தோட பக்கம் பிளஸ் வந்துடும். இந்த பக்கமா வந்து இப்படி வெளியே வந்துடும், பிளஸ் கிடைச்சிடும். அப்ப மைனஸை மட்டும் பிரிச்சு எடுக்கணும்னா மைனஸ், டயோட ரிவர்ஸ் பக்கம் திருப்பி போட்டோம் அப்படின்னா மைனஸ் கொடுத்தா மைனஸ் வெளியே வந்துடும். ஆனா அதே பிளஸ் கொடுத்தா வெளியே வராது. அப்போ ஒரு டயோடு வந்து பிளஸ் தனியாவும் மைனஸ் தனியாவும் பிரிச்சு எடுக்கும்ன்றது தெரிஞ்சிருச்சு இல்லையா? அப்ப ஏசி கரண்ட்ல முன்னாடி ஒரு வேவ் ஃபார்ம் போட்டு சொல்லியிருந்தோம் இல்லையா, ஒரு செகண்டுக்கு 50 வாட்டி பிளஸ் மைனஸ்னு, அதாவது மறுபடியும் அதே இமேஜ் வைக்கிறேன் ஒரு வாட்டி. ஒரு செகண்டுக்கு 50 வாட்டி பிளஸ் மைனஸ் மாறிக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு முன்னாடியே சொல்லியிருந்தேன். இந்த பிளஸ் மைனஸ் எல்லாம் பிரிச்சு எடுக்கிறதுக்கு தான் இந்த டயோட யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். இப்ப அந்த பிளஸ் மைனஸ் பிரிச்சு எடுக்க முடியும் இல்லையா? பாருங்க, பிளஸ் தனியாவும் வந்துருச்சு, மைனஸ் தனியாவும் வந்துருச்சு. ஃபார்வர்ட் பயாஸ்ல பிளஸ் மட்டும் எடுக்குது, ரிவர்ஸ் பயாஸ்ல நீங்க என்னதான் பிளஸ் மைனஸ் கொடுத்தாலுமே அங்க நெகட்டிவ் மைனஸ் மட்டும் நமக்கு வெளியே கிடைச்சிடும். அப்ப ஏசி வோல்டேஜ் எப்படி டிசி வோல்டேஜா மாத்துறாங்கன்றப்போ ரொம்ப ஈஸி தான். இப்ப நான் அதுக்கு ஒரு சர்க்யூட் ஒன்று போடுறேன். இதுல பாருங்க, அதே முன்னாடி போட்ட அந்த பிளஸ் மைனஸ் எப்படி பிரிச்சு எடுக்குதுன்றதை இதுலயும் காமிச்சிருக்கேன் பாருங்க. ஒரு எல்இடி லைட் கொடுத்துருக்கேன். இந்த லைட்டுக்கு ஒரு நிமிஷம், இந்த இமேஜ் இப்படி தனியா இருக்கட்டும். இப்ப ஒரு
எல்இடி லைட்டுக்கு இப்ப ஒரு எல்இடி லைட் எரிய வைக்கணும் அப்படின்னா வால் கிளாக் பேட்டரி உங்ககிட்ட கொடுத்தாலே அதுல என்ன எழுதிருக்கும், பிளஸ் மைனஸ் மென்ஷன் பண்ணிருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா எல்இடி உங்க கையில கொடுக்குறேன். அந்த எல்இடிலயே வந்து பாத்தீங்கன்னா பெரிய கம்பி வந்து பிளஸ், சின்ன கம்பி வந்து மைனஸ். அப்ப அதுலயே தெரியும் பெரிய கம்பி பிளஸ், சின்ன கம்பி மைனஸ். அப்ப வால் கிளாக் பேட்டரி கொடுக்குறேன்னா வால் கிளாக் பேட்டரியில இருக்க பிளஸ் எடுத்துட்டு போய் இது ஒரு பேட்டரி வச்சுக்கோங்க, வால் கிளாக் பேட்டரி வச்சுக்கோங்க. இதுல இருந்து பிளஸ் எடுத்துட்டு போய் எல்இடி பிளஸ்ல கொடுத்துருவேன். நீங்க இப்ப நீங்களா கொடுத்தீங்கன்னா உங்களாலே கனெக்ஷன் பண்ண முடியும். அப்ப எல்இடி பேட்டரியோட பிளஸ்ல இருந்து எடுத்துட்டு போய் எல்இடியோட பிளஸ்ல கொடுத்துறீங்க, பேட்டரியோட மைனஸ்ல இருந்து எடுத்துட்டு போயிட்டு எல்இடியோட மைனஸ்ல கொடுத்துறீங்க. இப்ப எல்இடி எரியுமா எரியாதா? கண்டிப்பா எரியும். இது ஒரு 3 வோல்ட் பேட்டரின்னு வைங்க. இது ஒரு 3 வோல்ட் பேட்டரி. அப்ப பிளஸ் எடுத்து பிளஸ்லயும் மைனஸ்லயும் கொடுத்தா எல்இடி எரிஞ்சிரும் இல்லையா? சரி, டயோடு இந்த இடத்துல யூஸ் பண்றேன். அது எப்படி ஒரு படுதுன்னு பாருங்க. இந்த எல்இடி இந்த சர்க்யூட்டுக்கு டயோடு தேவையில்லை. அது என்ன அந்த வேலை பார்க்குதுன்றதை உங்களுக்கு நாங்க திரும்பவும் காட்டுறேன். இப்ப இந்த டயோடு சிம்பிள் எடுத்திருக்கேன், இதை இங்க பிக்ஸ் பண்ணிட்டேன். இப்ப இது என்ன பண்ண, என்ன பொசிஷன்ல கொடுத்துருக்கேன், இந்த இடத்த என்ன நம்ம சொல்றோம், இந்த பக்கம் வந்து பட்டையா இருக்க பக்கம் ஆனோடு சொல்றேன், இது கோடு இருக்க பக்கம் கேத்தோடு அப்படின்னு சொல்றேன். சரியா? அப்ப பிளஸ் வந்து ஆனோடு பக்கம் கொடுத்தா அவுட்ல வெளியே வருமா வராதா? பிளஸ் ஆனோடு பக்கம் பாசிட்டிவ் கொடுத்தனா அவுட்ல ஆனோடு கேத்தோட பக்கம் வெளியே வரும். அப்ப இங்க நான் பாசிட்டிவ் கொடுத்துட்டேன், எனக்கு கேத்தோட பக்கம் பாசிட்டிவ் கிடைக்கும். அப்ப டைரக்டா எல்இடிக்கு அந்த பாசிட்டிவ் சப்ளை போயிடும். நியூட்ரல் சாரி நெகட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா வந்து எல்இடியோட நெகட்டிவ்க்கு போயிருச்சு. அப்ப பிளஸும் இந்த டயோட தாண்டி வெளியே வந்து இங்க வந்துருச்சு, நெகட்டிவும் இது வந்து டைரக்டா எல்இடிக்கு போயிருச்சு. அப்ப எல்இடி எரியதானே செய்யும், கண்டிப்பா எரியும். சரி, ஓகே. இப்ப டயோட திருப்பி போடுறேன், எரியுதான்னு பார்ப்போம். இப்ப டயோட திருப்பி போட்டுருங்க. இப்ப இந்த பிளஸ் வந்து இந்த பக்கம் போயிட்டு எல்இடிக்கு போகுமா? கண்டிப்பா போகாது. ஏன்னா டயோடு என்ன பயஸ்ல இருக்கு, திருப்பி போடுது, ரிவர்ஸ் பயஸ்ல இருக்கு. ரிவர்ஸ் பயஸ்ல இருந்தா இந்த பிளஸ் அந்த பக்கம் அனுப்பாது, எல்இடி எரியாது. பிளஸ் அந்த பக்கம் போனாதானே எரியும், போகவே போகாது. அப்ப இந்த மாதிரி இருந்தா நமக்கு எரியாதுன்னு சொல்லிட்டேன். அப்ப இதை நெகட்டிவ்ல போட்டா எரியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா எரியும். இதை அப்படியே இங்க மாத்துறேன் அப்படின்னா இப்ப இந்த டயோடு வந்து இந்த பொசிஷன் இங்க போட்டேன், இது எங்க போட்டிருக்கேன், நெகட்டிவ்ல போட்டிருக்கேன். நெகட்டிவ்ல போட்டதுனால இந்த பக்கம் இருந்து நெகட்டிவ் அந்த பக்கம் அனுப்பும், இப்ப வந்து எரியும். அப்ப ஒரு டயோடு வந்து ஃபார்வர்ட் பேஸ்ல இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் மட்டும் வெளியே அனுப்பும், நெகட்டிவ் ரிவர்ஸ் பேஸ்ல இருந்தா இந்த நெகட்டிவ் மட்டும் அனுப்பும் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். இப்போ தனித்தனியா இந்த டயோடால பிரிச்சு எடுக்க முடியும். சரி, இப்ப இதை வந்து ஒரு ரெக்டிபிகேஷன் சர்க்யூட் மூலமா எப்படி வெளியே எடுக்கிறாங்க அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த சர்க்யூட்டையும் பாருங்க. முன்னாடி அங்க காமிச்ச சர்க்யூட்டே தான். இதுல பாருங்க, ஒரு பேட்டரி கொடுத்துருக்கேன், பிளஸ் டைரக்டா போயிட்டு டைரக்டா இல்ல, ஒரு டயோடோட ஆனோடுக்கு கொடுத்து இந்த பக்கம் வந்து இந்த எல்இடிக்கு வந்து பிளஸ் போயிடுது, நெகட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா எல்இடிக்கு போயிடுது. அப்ப பாசிட்டிவ் நேரம் இங்க ஆனோடுக்கு வருது, பாசிட்டிவ் ஆனோடு என்ன பண்ணும், பாசிட்டிவா இந்த பக்கம் அனுப்பும், ஆனோட் சைட்ல இருந்து பாசிட்டிவ் அந்த பக்கம் அனுப்பும். அப்ப எல்இடி கண்டிப்பா எரியதான் செய்யும். சரி, ஓகே. அதே இதை இந்த டயோட திருப்பி போட்ட மாதிரி ஒரு சர்க்யூட். இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்இடி இப்ப எரியுமா, இப்ப இருக்கிற பொசிஷன்ல பாசிட்டிவ் வந்து நேரம் கேத்தோட பக்கம் கொடுத்துருக்கோம். இங்க இருந்து பாசிட்டிவ் அந்த பக்கம் போகுமான்னு கேட்டா இந்த பிளஸ் சப்ளை இங்க இருந்து அந்த பக்கம் போகாது, அப்ப எல்இடி எரியாது. ஏன்னா இந்த டயோடு வந்து திருப்பி போட்டுக்கும், இங்கே பிளாக் பண்ணி நிறுத்திடும். அப்ப டயோடு வந்து ஆனோடு பக்கம் பிளஸ் கொடுத்தா கேத்தோட பக்கம் பிளஸ் வெளியே வரும், கேத்தோட பக்கம் மைனஸ் கொடுத்தோம்னா ஆனோடு பக்கம் மைனஸ் வெளியே வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. சரி, ஓகே. அடுத்த சர்க்யூட் போவோம். இப்போ வீட்டுல யூஸ் பண்ற வீட்டுல பவர் சாக்கெட் இருக்கு இல்லையா, அந்த பவர் சாக்கெட்ல இருந்து ஒரு பிளக் போட்டு எடுத்து அதை ஏசி எப்படி டிசியா மாத்துறது அப்படின்றத நம்ம இப்ப பார்ப்போம். அதுவே ஒரு மொபைல் சார்ஜர் இருக்குன்னா மொபைல் சார்ஜர்ல இருந்து ஏசி எடுப்பாங்களா, எடுத்து அங்க எப்படி டிசியா மாறுது, எல்லாமே சேம் தான். அப்ப உங்களுக்கு டிசி சப்ளை எங்கெங்கெல்லாம் வேணுமோ அந்த எல்லாத்துலயுமே நம்ம இப்ப எடுக்க போற சப்ளை அப்படியே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டுல கிடைக்கிற ஏசி வோல்டேஜ் எவ்வளவு கிடைக்கும், 220 வோல்ட்.
ஸோ வீட்டுல பவர் சாக்கெட்ல இருந்து நமக்கு 220 வோல்ட் ஏசி கிடைக்குது. அதுல வீட்டுல இருக்கிற பவர் சாக்கெட்ல என்னென்ன லைன் வெளியே வரும்? ஃபேஸ் ஒண்ணு, நியூட்ரல் ஒண்ணு. இது ரெண்டுலயுமே பிளஸ் மைனஸ் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். அதான் இப்ப பிரிச்சு எடுத்து ஒரு பேட்டரியில கிடைக்கிற சப்ளை மாதிரி ஒரு டிசி சப்ளை தனியா எடுக்க போறோம். ஃபேஸ் ஒயரை தனியா எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு ஃபேஸ் ஒயரை எடுத்துட்டேன். அடுத்தது இப்ப அந்த ஃபேஸ் இதுல வந்து இந்த ஃபேஸ் ஒயர்ல என்னென்ன வரும்னு சொல்லியிருக்கேன்? பிளஸ் மைனஸ் மாறிக்கிட்டே வரும், மாறிக்கிட்டே இருக்குன்னு சொல்லியிருக்கேன். செகண்டுக்கு 50 வாட்டி. இப்போ ஒரு டயோடு போடுறேன். டயோடு போட்டாதான் பிரிச்சு எடுக்க முடியும். ஓகே, இப்ப ஃபேஸ் எடுத்தாச்சு. இது ஃபேஸ். இப்ப இந்த ஃபேஸ் ஒயர்ல பிளஸ், இந்த ஃபேஸ் ஒயர்ல பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ்னு இப்படி மாறி மாறி வந்துட்டு இருந்த மாறி மாறி வந்துகிட்டே இருக்கு சொல்லியிருக்கேன். இப்ப இந்த பிளஸ் மைனஸ் மட்டும் தனியா பிரிச்சு எடுக்கணும்னா இந்த டயோடு என்ன பொசிஷன்ல இருக்கு? ஃபார்வர்டு பொசிஷன்ல இருக்கு. இப்ப இந்த பக்கம் ஆனோடு பக்கம், இது ஆனோடு பக்கம் தானே, இது கேத்தோடு சொல்லுமா? ஆனோடு பக்கத்துல இருக்கிற பிளஸ் மைனஸ் எத்தனை வந்தாலுமே அந்த பக்கம் என்னதான் அனுப்போம்? பிளஸ் மட்டும்தான் அனுப்போம். அப்ப நமக்கு இங்க என்னதான் கிடைக்கும்? வெளியே வரும்போது பிளஸ் மட்டும்தான் வரும். இங்க ஃபுல்லாவே பிளஸ் மைனஸ் மாறி மாறி வந்தாலுமே வெளியே வரும், பிளஸ் மட்டும்தான் வரும். அப்ப இதுல வர நெகட்டிவ் நான் எப்படி சார் எடுக்கிறது அப்படின்னா, இந்த நெகட்டிவ இன்னொரு டயோடு போடணும். ரிவர்ஸ்ல முன்னாடி சொன்ன மாதிரி நெகட்டிவ் தனியா எடுக்கணும். ரிவர்ஸ் பேஸ்ல ஒரு டயோடு போடுறேன். ரிவர்ஸ்ல போட்டோம்னா இப்ப இதுல இங்க இருந்து ஒரு லைன் எடுத்து இந்த டயோடுக்கு கொடுத்தாச்சு. இப்ப இங்க என்ன பண்ணும்னா நெகட்டிவ் மட்டுமே வெளியே எடுத்துட்டு நெகட்டிவ் மட்டுமே தான் இங்க பிளஸ் மைனஸ் இங்க வந்துகிட்டே தான் இருக்கும். பிளஸ் மைனஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா நமக்கு இங்க அவுட்புட்ல கிடைக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா நெகட்டிவ் மட்டும்தான் கிடைக்கும். அவுட்புட்ல வெளியே வர்றது மைனஸ் மட்டும் தான் வெளியே வரும். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இது ஒரே ஒரு வயர் தான் எடுத்திருக்கேன். ஃபேஸ் மட்டும் எடுத்திருக்கேன். மேல ஒரு டயோடு கொடுத்திருக்கேன், கீழே ஒரு டயோடு கொடுத்திருக்கேன். இந்த டைரக்ஷன்ல இருக்கும்போது பிளஸ் மட்டும் தான் வெளியே எடுத்துக்குது. இந்த டைரக்ஷன்ல இருக்கும்போது மைனஸ் மட்டும் தான் வெளியே எடுத்துக்குது. அப்ப ரெண்டுத்துமே தனித்தனியா பிரிச்சு எடுத்துட்டுமா? அப்ப நியூட்ரல் வயர் எடுப்போம். ஒரு நியூட்ரல் வயர் எடுத்தாச்சு. இதுல ஒரு டயோடு ஒன்று டிரா பண்றேன். இப்போ இங்கேயும் பிளஸ் மைனஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ். சரி, எப்படி வந்தாலுமே இந்த இடத்துல டயோடு வந்து ரிவர்ஸ் பேஸ்ல இருக்கு. இப்ப இங்க என்ன வெளியே வரும்? வெளியே வர்றது மைனஸ் மட்டும்தான் வெளியே வரும். நமக்கு கிடைக்கிறது மைனஸ் மட்டும் தான் கிடைக்கும். அப்ப இதுல இருக்கிற பிளஸ் நான் எப்படி சார் எடுக்கிறது அப்படின்னா, இப்ப இங்க ஒரு டயோட போடுறேன். இந்த லைனை இங்க கொடுக்குறேன். இப்போ இங்க எத்தனை வாட்டி பிளஸ் மைனஸ் வந்தாலுமே இது வழியா என்னதான் வெளியே போகும்? மைனஸ் மட்டும் நமக்கு வெளியே கிடைச்சிரும். இங்க பிளஸ் மைனஸ் மாறி மாறி வந்தாலுமே மைனஸ் மட்டும் நமக்கு வெளியே கிடைச்சிரும்.
அப்ப பிளஸ் எப்படி எடுக்கும்? பிளஸ் பாருங்க, இந்த டயோடு வழியா, இந்த டயோடு வழியா பிளஸ் நமக்கு வெளியே கிடைச்சிரும். அப்ப இங்க என்ன வரும்? பிளஸ் 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 இப்படிதான் வரும். அப்ப ரெண்டு ஒயர்ல இருந்துமே பிளஸ் மைனஸ் பிரிச்சு எடுத்துட்டோமா? சோ இப்ப இந்த மாதிரி பிளஸ் மைனஸ் தனித்தனியா வந்ததுக்கு அப்புறம், இந்த மாதிரி பிளஸ் மைனஸ் தனித்தனியா வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி பிளஸ் மைனஸ் தனித்தனியா, ஒரு நிமிஷம், ஓகே, இந்த மாதிரி பிளஸ் மைனஸ் தனித்தனியா வந்ததுக்கு அப்புறம் மேல ஒரு பிளஸ்க்கு பிளஸ் இருக்கு இல்லையா, இத ரெண்டுத்தையும் ஒண்ணு பண்ணிடுறோம். பண்ணியாச்சா? அடுத்தது இங்க மேலையும் மைனஸ், இங்க கீழே மைனஸ் இருக்கு இல்லையா, சோ அதையும் ஒண்ணு பண்ணிடுறோம். ஒண்ணு பண்ணி இத ஒரு லைன் எடுத்துறோம். இத ஒண்ணு பண்ணிட்டு மைனஸையும் மைனஸையும் ஒண்ணு பண்ணி தனியா எடுத்துறேன். பிளஸையும் பிளஸையும் ஒண்ணு பண்ணி இதையும் நான் தனியா எடுத்துறேன். இப்ப என்ன கிடைச்சிருக்கு இந்த இடத்துல? பிளஸ் மட்டும் கிடைச்சிருச்சா, மைனஸ் மட்டும் கிடைச்சிருச்சு. இங்கே வந்துருச்சு, அது தனியா எடுத்திருக்கு. அப்படி பிளஸ் கிடைச்சிச்சு, மைனஸ் கிடைச்சிச்சு. இதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி நிறைய விஷயங்கள் நம்ம படிக்க முடியும். அப்ப இங்க இருந்து இந்த மாதிரி வந்த ஏசி சப்ளைய வேவ் ஃபார்ம் காமிச்சிருந்தோம் இல்லையா, இந்த மாதிரி இருந்த ஏசி சப்ளைய இந்த மாதிரி இருந்த ஏசி சப்ளைய இந்த மாதிரி டைரக்ட் சப்ளையா மாத்தியாச்சு. இப்ப நமக்கு பிளஸ் மட்டும் தனியா வருது, மைனஸ் மட்டும் நமக்கு தனியா கிடைக்குது. சரி, அப்ப இது கிடைச்சதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்கு. இது டிசியா கிடைச்சிருச்சு, இது பியூர் டிசியா இருக்குமான்னு கேட்டா இது பல்சேட்டிங் டிசியா தான் இருக்கும். சோ இதுக்கப்புறம் வந்து ஃபில்டர் யூஸ் பண்ணி ஃபில்ட்ரேஷன் சர்க்யூட் ஒன்று இருக்கு, அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு எலக்ட்ரானிக் காம்பவுண்டுக்கு உங்களுக்கு என்ன சப்ளை வேணுமோ அதை நீங்க செப்பரேட்டா பிரிச்சு எடுத்துக்க முடியும். அதுக்கு தனியா ரெகுலேட்டர் ஐசிஸ் இருக்கு, அங்க இருந்து பிரிச்சு 5 வோல்ட் வேணுமா, 12 வோல்ட் வேணுமா, 25 வோல்ட் வேணுமா, அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 50 வோல்ட் வேணுமா, தனித்தனியாவே நம்ம வந்து சப்ளையே பிரிச்சு எடுத்துக்க முடியும். இதுக்கப்புறம் உங்களை நீங்க வந்து வீட்டுல ஒரு லைட்டிங்ஸ் வச்சிருக்கேன், அந்த லைட்டிங்ஸுக்கு எனக்கு ஒரு அடாப்டர் தேவைப்படுது, நீங்களா உருவாக்கிக்கலாம். அது மாதிரி ஒரு சார்ஜர் நான் ஒன்று உருவாக்க போறேன், அதுக்கு எனக்கு டிசி வோல்டேஜ் தேவைப்படுது அப்படின்னா உருவாக்கிக்கலாம். நீங்க ஒரு ரேடியோ உருவாக்க போறீங்க அப்படின்னா அந்த ரேடியோவுக்கு டிசி சப்ளை வேணுமா, சோ உருவாக்கிக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரியான பவர் சப்ளை வேணும்னாலும் இந்த செக்ஷனுக்கு அப்புறம் நீங்க வந்து எல்லாமே பிரிச்சு பிரிச்சு தனித்தனியா எடுத்துக்க முடியும். சோ எப்படிங்க 12 வோல்ட், 5 வோல்ட், 10 வோல்ட் இந்த மாதிரி தனித்தனியா எடுக்கிறதுனா, சோ அதுக்கப்புறம் எப்படி எல்லாம் பிரிச்சு எடுக்கணும் அப்படின்றது அது தனித்தனி சர்க்யூட்ல கொடுத்துருக்கேன். இப்ப நான் கொடுத்துருக்கிறது இந்த டயோடு பாசிட்டிவ பிரிச்சு அனுப்புது, நெகட்டிவ பிரிச்சு அனுப்புதுன்றதுதான் முக்கியமான கான்செப்ட். நான் வந்து இப்ப உங்களுக்கு டிசி சப்ளை தனியா பிரிச்சு எடுத்து யூஸ் பண்ணது, அது அப்புறம் பார்த்துப்போம். டயோடு என்ன வேலை பார்க்குதுன்னு தான் உங்களுக்கு தெரியணும். அப்போ அது இவ்வளவு நேரம் கிளாஸ் எடுத்தது எல்லாமே கடைசியா என்னதான் பண்ணிருக்கு, பாசிட்டிவ தனியா பிரிச்சு எடுக்குது, நெகட்டிவா தனியா பிரிச்சு எடுக்குது. பாசிட்டிவ ஃபார்வர்ட்ல இருந்தா மட்டும்தான் பாசிட்டிவா அந்த பக்கம் அனுப்பும், ரிவர்ஸ்ல இருந்தா நெகட்டிவா அந்த பக்கம் பிரிச்சு எடுத்துக்க முடியும் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். சோ டயோடோட ஃபங்க்ஷன் என்னது? டயோடு வந்து ஏசி வோல்டேஜ் டிசியா மாத்துது. இந்த பக்கம் இருந்த ஏசினா பிளஸ் மைனஸ் மாறி மாறி தான் வந்துகிட்டு இருக்கும், அவ்வளவு மாறி வந்துட்டு இருக்கும். ஆனா டயோடுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தனித்தனியா எடுத்துருச்சா. அப்ப தனியா இருந்தாலே டிசின்னு சொல்லிட்டேன். பேட்டரியில எப்படி இருக்கும், பிளஸ் தனியா இருக்கும், மைனஸ் தனியா மென்ஷன் பண்ணிருக்கும். பிளஸ்னா பிளஸ் மட்டும்தான் அந்த பேட்டரியில கிடைக்கும், மைனஸ்னா மைனஸ் மட்டும்தான் கிடைக்கும். அப்ப பேட்டரியில வர்ற மாதிரி தனித்தனியா எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் அது டிசி சப்ளையா மாறிடும். சோ பல்சேட்டிங் டிசியா இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஃபில்ட்ரேஷன் சர்க்யூட் போட்டு பியூர் டிசி சப்ளையா நம்ம மாத்திடுறோம். ஒண்ணு மிஸ் பண்ணிட்டேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா 220 வோல்ட் கொடுக்குறோமா, அவுட்புட்ல பிளஸ் மைனஸ் பிரிச்சு எடுத்துருச்சா. இந்த பக்கம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வோல்டேஜ் ஒர்க் பண்றதுக்கான, சாரி இந்த டயோடு ஒர்க் பண்றதுக்கான ஒரு வோல்டேஜ் எடுத்துக்கும். சோ ஒரு டயோடு வந்து பாத்தீங்கன்னா 0.7 வோல்ட் கிட்ட எடுத்துக்கும். நமக்கு அவுட்புட்ல என்ன கிடைக்குன்னா அது எடுத்துக்கிட்ட வோல்டேஜ் போக பேலன்ஸ் இங்க 220 கொடுக்குறோம், ஒரு 218 கிட்ட கிடைக்கும். நமக்கு 218 வோல்ட் கிட்ட நமக்கு வந்து கிடைக்கும். இதுக்கப்புறம் டிசியா மொத்தம் முன்னாடியே சொன்னேன். அதுக்கப்புறம் தனி ரெக்டிஃபிகேஷன் சர்க்யூட்லாம் இருக்கு, அதெல்லாம் நம்ம பாத்துக்கலாம். சரி, ஓகே. நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம கொடுக்குற பேசிக் காம்பவுண்ட்ஸை பத்தி தெளிவா கிளியரா ஒன்னொன்னா பொறுமையா தான் சொல்லியிருப்பேன். ஏன்னா படிக்க தெரியாதவங்களும் கத்துக்கணுன்றதுக்காக தான். அப்ப நீங்க பொறுமையா திரும்ப ரிவைண்ட் பண்ணி புரியாத விஷயத்த ஒரு 2 வாட்டி பார்த்தீங்கன்னா கிளியராகவே புரிஞ்சிடும். இதுக்கப்புறம் ஏதாவது டவுட் அப்படின்னா கூட நம்ம கிட்ட கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். பேசிக் காம்பவுண்ட்ஸை பத்தி நீங்க எடுத்துக்கலாம். தனித்தனியா ப்ராஜெக்ட்லாம் நான் உருவாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் ஒரு ஆம்பிளிஃபயர், ஒரு ஹோம் தியேட்டர் உருவாக்குறதோ, ஒரு எல்இடி சர்க்யூட் உருவாக்குறதோ, இந்த மாதிரி நிறைய நானே பண்ணணும்,
அந்த மாதிரி நினைக்கிறீங்க அப்படின்னா ஸோ இது எல்லாமே நம்ம வந்து ட்ரைனிங்கும் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஸோ ஏசி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷினோட பிசிபியை நீங்க சர்வீஸ் பண்ண கத்துக்கணும்னு நினைச்சாலும் சரி, எந்த ஒரு எலக்ட்ரானிக் போர்டா இருந்தாலும் சர்வீஸ் பண்றதுக்கான ட்ரைனிங்கை நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ நீங்க இங்க வந்து தாராளமா ட்ரைனிங்கே நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் அப்லோட் பண்ற வீடியோஸை ஒன்று நல்லா கிளியரா பாருங்க. ஸோ அதை வச்சே நீங்க மேக்ஸிமம் ரெடி பண்ணிட முடியும். சரியா? சரி, ஓகே, பார்ப்போம், அடுத்த வீடியோல பார்ப்போம்.